ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஃப்ரண்ட் பக்கம் 3 டாட் எப்படி பிடிக்கலான்ட்டு பார்க்கலாங்க. சென்டர் டாட்டோட உயரம் பாருங்கள், 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்காங்களா. இப்போ கொக்கி பட்டி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள். அந்த சைடு எப்படி பிடிக்கணும்னா சென்டராக வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று போல் மடிச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு மார்க் பண்ணுறோம். கால் இன்ச்சு மார்க் பண்ணுறோங்க. சென்டர் டாட் மார்க் பண்ணலைங்களா. சென்டர் டாட் மார்க்லேருந்து இந்த கிராஸில் அப்படியே ஜாயின் பண்ணி வைங்க. கிராஸ் வைக்கணுங்க. சிசர் கட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அங்கே வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கிராஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து போங்க. கிராஸில் 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ லைன் போடுங்க. ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். கிராஸாக ஜாயின் பண்ணுங்கள். கால் இன்ச்சு தான் நீங்கள் பிடிக்கணும். 4 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. ஓகேங்களா. கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா. 2 இன்ச்சு மார்க் பண்ணுறது எதுக்குன்னா, கப் ஷேப் வந்து ஷார்ப் இல்லாமல் ஒரு நீட் லுக்காக இருக்கும். நீங்கள் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கப் ஷேப் வந்து கொஞ்சம் ஷார்ப் கொடுக்கும். 1.5 இன்ச்சு கூட ஓகேங்க. நான் 1 இன்ச்சு வச்சிங்கன்னா கப் ஷேப் ஷார்ப்போடு இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் 2 இன்ச்சு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைன்னா கஸ்டமரோட ப்ளவுஸில் எப்படி அவங்க விருப்பப்பட்டு போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்ம பாயிண்ட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3 டாட்டோட அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா. அரைஞ்சி கொக்கி பட்டி மடிக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அரைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு விட சொன்னோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணது முக்கோண ஷேப்பில் வருதா பாருங்கள். நம்ம என்ன பண்ணணும், ஓரமாக தைச்சிட்டு வந்து சென்டர் பாயிண்டில் நிறுத்திடணும். தெரியுதுங்களா. இந்த கிராஸ் லைன்லேயே தையல் போட்டுட்டு வரணுங்க. தையல் போட்டு வந்து அந்த பாயிண்டில் நிறுத்திட்டோம். பேக் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அது கெட்ட பக்கத்தை மார்க் பண்ணி வைக்கணும்.
மார்க் பண்ணிவிட்டு இது மேலே நல்லா அழுத்தி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதை அப்படியே ஆப்போசிட் மேலே போட்டு தெரிஞ்சுங்க. இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், தூக்கி ஆப்போசிட்டில் போடுறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க, கட்டிக்கோங்க. அந்த மார்க் வந்திருக்கும், அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக தையல் பழகிறவங்க நான் சொல்லித்தர மெத்தட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டிங்கை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, பாய்ங்க. கரெக்டாக